Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சந்தியாஸ் லைஃப் ஸ்டைல் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒமேகா எக்ஸ்க்ளூசிவ் ஷாப்போட அப்டேட்டட் டூ தான் பார்க்க போகிறோம். எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷாப்புன்னு சொல்லலாம். இங்கே நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் ஆன மெஷரிங் ஸ்பூன்ஸ், கப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இந்த உட்டன் இது ரொம்ப அழகாக இருக்குல்ல, இது வந்து ஸ்பூன் ரெஸ்ட்டு. எனக்கு ஸ்பூன் ரெஸ்ட்டு வந்து வாங்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் இன்னுமே நான் வாங்கவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த கடையில் பார்க்கும்போது ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருக்குது, பட் ஸ்டில் கொஞ்சம் காஸ்ட்லியர் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த ஸ்பூன் ரெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சின்னது பெருசு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் அண்ட் டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது, அதில் வந்து ஹேண்டிலில் வுட்டே வர மாதிரி, இல்லை அந்த ஹேண்டிலில் வந்துட்டு ஏதாவது எனாமல் பண்ண மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த லேடல் பாருங்கள், இது வந்து கொரியன் லேடல். ஸோ இதுவுமே நான் வாங்கணும்னு விஷ்லிஸ்ட்டில் வச்சுருந்தது தான், பட் ஸ்டில் நான் வாங்கலை. ஏன் வாங்கலைன்னா கொஞ்சம் ஓவர் ப்ரைஸியாக இருக்க மாதிரி தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கியிருக்கலாமோ, அது குவாலிட்டி நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் யாராவது போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி இதை கன்சிடர் பண்ணுங்கள். அதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இந்த கொரியன் லேடல்லே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ், சைஸஸ் எல்லாமே இருந்துச்சு. இந்த லேடல்லாம் வந்து ஹேண்டிலில் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்போஸ் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப ஒரு மாதிரி கெஸ்ட்டெல்லாம் வரப்போ இதை யூஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக இது வந்து அந்த ஹனி ட்ரிசில் பண்ணுறது. ஸோ இங்கே இருக்க எல்லாமே இந்த ஸ்பூன், கரண்டி, அதுக்கப்புறமா அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ ஓவராலாக அப்படியே நீங்கள் லுக்கை பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அதை எடுத்து காட்டியிருக்கேன். லைக் வந்து அந்த ஹேண்டில் வந்து மெலிசாக இருக்கிறது, திக்காக இருக்கிறது, அந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதுனால. ஸோ ஆக்சுவலாக நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒரே மாதிரி டைப்லேயே வேறு வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அப்படியே நான் வீடியோவில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட ஸ்பூன் ட்ரெஸ் தான், ஃபுல்லாகவே செராமிக்கில் இருக்க மாதிரி. இதெல்லாம் வந்துட்டு நம்ம கிச்சன் தீம்க்கு நம்ம வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். மஸ்டர்ட், ஒயிட், ப்ளூ, ரெட், பிங்க், எல்லோ, இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் அவைலபிள் இருந்து, க்ரீன், இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லேயும் இருந்துச்சு. அண்ட் நீங்கள் வைக்கக்கூடிய குட்டி கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து இதே தீம்லேயே மேட்ச் பண்ணுற மாதிரிலாம் வைக்கலாம். ஸோ தட் நம்மளோட கிச்சனை பார்க்கும்போது ஒரே தீமில் இருக்க மாதிரிலாம் இருக்கும். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். பட் ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக், எனக்கு இந்த கடையை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப ப்ரைஸி, டூ மச் ப்ரைஸி அப்படின்றது நான் ஃபீல் பண்ணேன். பட் ஆனால் அந்த ப்ரைஸுக்கு அவ்வளோ யூனிக்கான கலெக்ஷன்ஸ், நிறைய இடத்துல இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கிடைக்காதப்ப ரொம்ப ரேர் பீஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட் வைக்க தானே செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த செராமிக் பவுல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாமே குட்டி சைஸ், மீடியம் சைஸ், பெரிய சைஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த கொலாண்டர் மாதிரி இருக்க மாதிரி, அதே டிசைன் இதுலேயே கொலாண்டர் இருக்க மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம எதாவது காய்கறிலாம் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னாலாம் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பட்டர் போட்டு நம்ம டைனிங் டேபிளில் அந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இல்லை நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் சர்விங் பிளேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இதை வந்து நீங்கள் ஸ்பூன் ரெஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலி சொல்லணுன்னா. அண்ட் இதெல்லாமுமே வந்து ரொம்ப அழகான ஒரு சர்விங் பவுல் மாதிரி தான் இருந்துச்சு. ராமன் பிளேட்லாம் செய்கிறதுக்குலாம் வந்துட்டு சூப்பராக யூஸ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்கர் பீசஸ் இருந்துச்சு. அதில் வந்து எனக்கு இந்த கிருஷ்ணர் இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் அதை ஷூட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த கடையில் ஆஸ் யூஷுவல் பேக்வேர்க்கான எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளோட எல்லா மோல்டு, எல்லா கப் கேக்கு, இது லைனர்ஸு, அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இருக்கும். அதுலேயும் அலுமினியமில் ஆரம்பித்து, நான்ஸ்டிக்கில் ஆரம்பித்து, அந்த ஹனிகோம் பேட்டர்னில் ஆரம்பித்து, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அதில். ஸோ அது மாதிரி அதெல்லாம் ஆஸ் யூஷுவல் இருக்கிறது தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை டீட்டெயில்டாக காட்டலை. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியான ஜார்ஸ், கண்டெய்னர்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாமும் இருந்துச்சு. அண்ட் இது வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்பூன் ரெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஓகே எனக்கு வந்து ரொம்ப பார்க்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுன்றதுலாம் இல்லை,
நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். செராமிக்லாம் டக்குன்னு போட்டால் உடஞ்சிருமே சந்தியா அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பிளேட் பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இதை பார்த்தோன்னே ஒரு சமோசாஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம வச்சுட்டு சர்வ் பண்ணோன்னா செம்மையாக இருக்கும் அப்படி தோணுச்சு. தெரில, எனக்கு டக்குன்னு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த ஷேப் மாதிரியே இருக்கு இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ்லேயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்துச்சு நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலேயே காட்டியிருப்போம், ஆனியன் பஸ்கெட், அந்த கார்லிக் பஸ்கெட்லாம் அதெல்லாம் இருந்துச்சு. கேனிஸ்டர் செட்ஸ் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் காட்டிட்டேன், அதனால் நான் இப்போ டீட்டெயில்டெல்லாம் காட்டல, சும்மா ஒரு ஓவர்வியூ மட்டும் காட்டியிருக்கேன். இதெல்லாம் இன்னும் இருக்குது அப்படின்றதுக்காக. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரியான கப்ஸ்லாம் இருந்துச்சு. காஃபி கப்ஸ் தான், ஆனால் வந்து அது ஐஸ்கிரீம் அந்த மெல்ட் ஆகி வர மாதிரி ஒரு லுக் கொடுக்குற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமா இந்த மாதிரியான குட்டி குட்டி ஜார்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி காட்டும் போது வீடியோவில் அப்பீலிங்காக இருக்கும், அதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இதெல்லாமே மெஷரிங் கப்ஸ் தான், அந்த காஃபி கப் மாதிரி இருக்க மாதிரிலாம். அண்ட் கேரட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரட்டில் எல்லா செட்டுமே இருக்கும். குட்டி தட்டு, பெரிய பிளேட்டு, கப்ஸு, கிண்ணம், காஃபி மக் மாதிரி. அதே மாதிரி வாட்டர்மெலான் எடுத்துக்கிட்டால் அதில் எல்லாமே, பம்கின் எடுத்துக்கிட்டால் அதில் எல்லாமே இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் இவங்களோட யூனிக்னஸ்ஸு. இவங்க வந்து ஒவ்வொரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர் எடுத்துக்கிட்டால் அந்த ஃபீச்சரில் ஓவரால் செட்டே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பார்க்குறதுக்கு வீடியோக்கெல்லாம் வந்து ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த கவு செட் வந்து ரொம்ப 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 ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு இங்கே தான் அந்த கவு செட்டே பார்த்தேன். அந்த மாதிரி இப்போ டக்கு, ஸ்வானு, அப்புறம் வந்து கோழி, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமும் இதில் கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இந்த எல்லா செட்லேயுமே வந்து ஸ்பூன் ரெஸ்ட்டில் ஆரம்பித்து பட்டர் பாட்லேருந்து எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் தீம் பேஸ்டாக கொண்டு போக போகிறீங்க அப்படின்னா என்ன தீம்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அந்த தீமில் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி இந்த மஷ்ரூம் செட் வந்து இங்கே இருந்தது இல்லையா, ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி சில்லி வச்சு செட்டு, அப்புறம் கேப்சிகம் வச்சு செட்டு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்புறம் இந்த எக் பேஸ்கெட் வந்து பார்க்க அழகாக இருந்தது. எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா நாங்கள் எக்கு சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால. பட் அதுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் நம்ம யூஸ்ஃபுல்லாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த லேடலில் அந்த கைப்பிடி இருக்குல்ல, அது பாருங்கள் எவ்வளோ டிசைனாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இவங்கள்ட்ட. அதுதான் குவாலிட்டி ப்ரீமியமாக இருக்கும், ப்ரைஸ் ரேஞ்ச் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்கும். நம்ம வந்து என் கிச்சனை வந்து பக்காவாக செட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இட்ஸ் ஓகே, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, யூனிக்காக இருக்கணும். யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா இது எங்கே வாங்கினீங்க, எவ்வளோ அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் விசிட் பண்ணலாம். அஃபோர்டபுள் ரேஞ்சில் அப்படின்னா இருக்கும், ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கும், பட் எல்லாமே அப்படி இருக்காது. ஸோ அஃபோர்டபுள் ஐட்டம்ஸில் வாங்கணும்னு நினச்சி இங்கே வரீங்க அப்படின்னா ஐம் ஸோ சாரி, இது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ஏற்ற ஷாப்பாக இருக்காது அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். கொஞ்சம் ப்ரீமியம் ரேஞ்சில் தான் நிறைய இது இருக்கும். ஆனால் அந்த ரேஞ்சுக்கு அதை பார்க்குறது வந்து நம்மளுக்கு பார்த்தாலே அழகாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். இதென்ன நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்று கூட இல்லை. டு பி ஹானஸ்ட் சொல்லணும் இல்லையா, ஸோ அதனால் சொல்லிட்டேன், அஃபோர்டபுள் ரேஞ்சில் இல்லை. இது என்னோட ஒப்பீனியனு. மேபி வந்து பார்க்குறவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே, அதையும் ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த பாயிண்ட்டை மற்றவங்க. அண்ட் இது பார்த்திங்களா, ஆக்சுவலாக வந்துட்டு நான்வெஜ் வெஜ் எல்லாம் சாப்பிட்றவங்களாம் வந்துட்டு மல்டிபிள் செட்ஸ் ஆஃப் சாப்பிங் போர்டு வச்சுருப்பாங்களாம். ஸோ தட் வந்துட்டு நான்வெஜ்ஜும் வெஜ்ஜும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு நம்ம வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் அதுக்கு செட்டாகவே அவங்களே வச்சிடுற மாதிரி வச்சுட்டாங்க வித் அந்த ஹோல்டரோட. ஸோ தட் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது, ப்ரீமியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதெல்லாமே வந்துட்டு நம்ம கவுண்டர் டாப் மேலே அந்த ஆயில் கேன்லாம் வைப்போம் இல்லையா, ஸோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான அந்த ஸ்டோரேஜ் இதுதான். அழகழகாக டிஃப்ரெண்ட்டாக வைக்கிற மாதிரி டர்ன் டேபிள், அதுக்கப்புறம் சப்பாத்தி உருட்டுற கல், அது உருட்டுற இது அதெல்லாம். அண்ட் இந்த சாப்பிங் போர்டு வந்து சாப் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் வந்து அப்படியே தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கேவிட்டி வழியாக கீழே இருக்க பாக்ஸில் கலெக்ட் ஆகிக்கும். ஸோ அந்த பாக்ஸ் எடுத்து வச்சிடலாம், அடுத்த பாக்ஸ் அப்படி எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. செட்டாக 4 பாக்ஸோடு வருது. அகெயின் இதுவுமே ப்ரீமியம் குவாலிட்டி தான். என்னன்னும் இது வந்து கண்டிப்பாக தேவையா சந்தியா அப்படின்னா அப்படி இல்லை, இருந்தாலும் இதுவும் ஒரு நல்ல ஒரு இதாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த வாட்டி நான் பார்க்கும்போது, அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பிளேட்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, உடன் பிளேட்டு, ஆனால் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்க அழகாக இருந்தது. அந்த பெயிண்டிங்லாம் போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் போயிடாது அப்படின்ட்டு. அப்புறம் ஏகப்பட்ட கேஸ்ட் அயர்ன் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம்
அந்த பிஸ்டன் அண்ட் மோட்டார் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மார்பிளில், வுட்டில், கல்லில், அப்புறம் வந்து என்னது கிரானைட்டில், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுலேயும் பிரிண்டட் இல்லாமல் அப்படிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. கேஸ்ட் அயர்ன் இவங்கள்ட்ட சூப்பராக இருந்தது, எல்லாமே சீசன்ட் பண்ணதாக இருந்துச்சு. ஸோ அதனால் ரெடி டு யூஸாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் செக் இட் அவுட்.